ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மேரேஜ்க்கு எப்படி ரெடியாக போகிறோன்ற ஒரு மேக்கப் வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால எனக்கு கேமரா எங்கே ப்ளேஸ் பண்ணணும், லைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே தெரியல. அண்ட் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ப்ரைமர் போட்டுட்டு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டேன். தென் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மேக்கப் போட்டப்போ என்னோட ஸ்கின் டோனுக்கு தெரியாமல் நான் ஒரு டார்க் ஃபவுண்டேஷன் வாங்கிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே நல்லாவே இல்லை ஆக்சுவலாக. அதனால நான் இந்த தடவை கொஞ்சம் திரும்பி போய் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணிட்டு வந்தேன். நான் எப்போயுமே ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எப்போயுமே நான் பிளெண்ட் தான் பண்ணி விடுவேன், இப்போ நான் பண்ணுற மாதிரி. ஸோ அது ஸ்கின்னோட நல்லாவே பிளெண்ட் ஆகிடும். இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது உங்களுக்கு கேமராவில் இப்படி தெரியுது, பட் நேரில் வந்துட்டு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தென் வந்து நான் ஒரு பனானா பவுடர் எடுத்துக்கிட்டேன். இதுவுமே நான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ நான் இந்த மாதிரி நான் ப்ரஷ் வந்துட்டு இதுக்கு நான் பவுடருக்கு எப்பவுமே ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதுக்கு நான் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் கார்னர்ஸை ஃபுல்லாமே நான் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிடுவேன். நான் இந்த மாதிரி கார்னர்ஸை மட்டும் நான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடுவேன். தென் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து எப்போயுமே வைப் பண்ணி எடுத்துருவேன். அந்த 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 கிளாத் வந்து கொஞ்சம் வெட்டடாக வச்சுப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்காது, அப்போ தான் அது எடுக்கும். பிகாஸ் என் ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் அதிகமாக போனாலும் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால நான் எடுத்துடுவேன். தென் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அதையும் நான் கவர் பண்ணிக்கிட்டேன். டார்க் சர்க்கிள்க்கு ஃபஸ்ட்டே நாங்கள் கொஞ்சம் ஃபவுண்டேஷனை ஹெவியாக போட்டிருக்கணும். தென் அந்த ஸ்பாட்ஸ்க்கும் நான் ஆரஞ்ச் கவுண்டர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கலாம், பட் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் இல்லைன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கைஸ். தென் வந்துட்டு நான் ப்ளஷ் வந்து எனக்கு மேக்கப்பில் ரொம்ப பிடிச்சது. நான் வந்து காமனாக வெளியில் போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ளஷ்ஷும் லிப்ஸ்டிக்கும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். அதில் என்னோடய கம்ப்ளீட் மேக்கப்பே முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து மேரேஜ் அப்படின்றதுனால இப்படி ஒரு கம்ப்ளீட் லுக்கில் ரெடி ஆகிட்ருக்கேன். தென் என்னோட ஐ மேக்கப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நான் கம்மியாக தான் காமிச்சிருந்தேன். நான் கொஞ்சம் நல்லாவே ஃபில் பண்ணி விட்டுருந்தேன் என்னோடய ஐப்ரோஸை. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் டார்க் ஐப்ரோஸ்ன்றதுனால பெருசாக ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தென் காஜல் அண்ட் ஐலைனர் அப்புறம் ஐ ஷேடோஸ் போட்டு என்னோடய ஐ மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கேமராவில் பார்க்குறதுனால இப்படி இருக்கும், நேரில் வந்து இதை விட பெட்டராகவே இருந்துச்சு. நான் ஐ ஷேடோ எப்போயுமே பிங்க் கலர் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ஸ்கின் கலர் அந்த ப்ரௌன் கோல்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த மாதிரி கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், உங்களுக்கு அது தெரியும். தென் ஐ மேக்கப் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மேக்கப் போட்டிருக்கோன்ற ஒரு ஃபீலே வந்துச்சு. உங்களுக்கு இப்போ தெரியும், அந்த ப்ரௌன் கலர் ரொம்ப மைல்டாக தான் போட்டிருப்பேன். தென் வந்து சரி ஓகே, லிப்ஸ்டிக்கு முன்னாடி எப்போயுமே நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணுவோம். அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். தென் லிப் லைனர். ஆக்சுவலாக லிப் லைனர் வந்துட்டு நம்ம கீழே லிப்ஸ்டிக் ஸ்மர்ஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் வந்துட்டு நான் வந்து இது மேரேஜ் லுக் அப்படின்றதுனால ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்ருக்கேன். அப்படி இல்லைனா எப்போயுமே பிங்க் இல்லை ஸ்கின் டோனோட மர்ஜ் ஆகிற மாதிரி போட்டதே தெரியாத மாதிரி ஒன்று தான் போடுவேன். இது வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லிப்ஸ்டிக்கும் ப்ளஷ்ஷும் வந்து என்னோடய ஹோல் மேக்கப்பே கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கு எப்போயுமே ஃபீல் ஆகும். நான் இப்போ நார்மலாக வெளியே போகிறேன் அப்படின்னா நான் ஒரு லிப்ஸ்டிக்கும் ப்ளஷ் மட்டும்தான் எடுத்துகிட்டு மொத்தமாக லுக் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு அடுத்த கிளிப்ஸ் எதையுமே என்னால் கேப்சர் பண்ண முடியல, பிகாஸ் டைம் ஆனதுனால. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இதெல்லாம் ஒரிஜினல் ஃபோட்டோ கைஸ். எதுவுமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நான் எடிட் பண்ணனால எனக்கு ஒரிஜினல் வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபில்டர் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி காமிச்ச பிக்சர்ஸ் எதுவுமே வந்துட்டு ஃபில்டர் கிடையாது, ஒரிஜினல் என்னோடய மேக்கப் தான். நான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணேன், அதை பாருங்கள். அது வந்து கம்ப்ளீட்டாக இது இல்லை, நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக மேக்கப் லுக். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குன்ற கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோன்றது கிளாரிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக வருது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பை கைஸ்.